நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்று காலை சுக்கரவார்பேட்டை சவுடாம்பிகை கோவில் அருகில் இரும்பு கம்பி ஏற்றி கொண்டு வந்த ஒரு டெம்போ ஒருவர் மீது மோதி ஏறியதில் தலையிலிருந்து மூளை சிதறி பலியானார். 108 ஆம்புலன்ஸ் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. போலீசார் தீவிர விசாரணை செய்கின்றனர். புனிதமாக உருவெடுத்து மண்ணுலகை காப்பாற்றி வரும் மங்கையர்கள் உன்னதத்தை போற்றும் வகையில் மகளிர் தினம் பல பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இருளை அகற்றி ஒளியை தரும் மின் வாரியத்தில் ஊக்கமாக உழைக்கும் குனியமுத்தூர் பகுதி மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மகளிர் தினம் மாண்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது ஒளியை தரும் மங்கையர்கள் உன்னதமாக காட்சி தருகிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு மேல் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்பு மனு நாள் நடந்தது. இதில் பலதரப்பட்ட மக்கள் பலவித கோரிக்கைகளுடன் மனுக்களை தயார் செய்து கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மனுக்களை கொடுக்க மக்கள் திரண்டனர். மாவட்ட கலெக்டர் பவன்குமார் மக்களிடம் மனுக்களை பெற்று அந்தந்த துறை அதிகாரிகளிடம் மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்து சீர் செய்யுமாறு அறிவுறுத்தினார். நேற்று மாசி மாத கடைசி முகூர்த்தம் என்பதாலும் ஞாயிறு விடுமுறை என்பதாலும் மருதமலை ஆண்டவன் கோவிலில் பக்தர்கள் மிக அதிக அளவில் முருகனை தரிசிக்க பக்தர்கள் வந்திருந்தனர். சிறப்பு தரிசனம் 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிக் கொண்டு செல்லும் வழியில் இடையில் இலவச தரிசனம் செல்பவர்களை சிறப்பு தரிசனத்தில் சேர்த்து விடுவதும் தனக்கு வேண்டிய நபர்களை சுவாமி தரிசனத்திற்கு உள்ளே விடுவதுமாக இருந்த கோவில் ஊழியர்களை கேட்டபோது அது அப்படித்தான் என முரட்டுத்தனமாக பதில் சொன்னார். ஃபேஸ்கார் கார்த்திக் என்பவர் யாரிடம் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எங்கே சென்று புகார் செய்தாலும் பயமில்லை, யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என கூறிய போது பக்தர்கள் பொதுமக்கள் அந்த ஃபேஸ்கார் கார்த்தியை புகைப்படம் எடுக்க முயன்ற பொழுது முகத்தை திருப்பிக் கொண்டு சத்தம் போட்டார். கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 21 குழந்தைகளுக்கு பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து கல்வித்துறை சுகாதாரத்துறை அறிவுரைப்படி மார்ச் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது என தகவல். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விண்வெளி கழகம் நாசாவில் இருந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் என்பவரை பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 9 நாட்கள் ஆய்வு நடத்த விஞ்ஞானிகள் முடிவு செய்து அந்த ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பினர். ஆனால் அந்த ஆய்வுக்கூடத்திற்கு பூமியிலிருந்து சென்ற விண்கலம் பழுதாகியதால் அவர்களை பூமிக்கு அழைத்து வர தாமதமாகும் என கூறி 9 மாதமாகிவிட்டது. தற்போது ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர் அமெரிக்க அதிபர் சுனிதா வில்லியம்ஸை மற்றும் மேலே உள்ள சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை கண்டுகொள்ளாமல் விட்டதன் விளைவு மறுபடியும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து பூமிக்கு செல்வோமா என்ற ஐயத்தில் கண்ணீர் விடும் அளவிற்கு நிலைமை மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவின் பேரில் எலன் மஸ்க் என்பவர் விண்வெளி துறையை கையில் எடுத்து மேலே சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உள்ளவர்களை பூமிக்கு மீட்டே தீருவோம் என்ற வைராகியத்தில் 12ஆம் தேதி பூமியிலிருந்து ஒரு விண்கலம் அவர்களை அழைத்து வர செல்ல உள்ளது. 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பூமியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பில் உள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.